மனித வாழ்க்கைக்கு புதிய வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான செயல் அப்படின்னா அது உடல் உறுப்பு தானம். இதை வாழ்த்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு பெருமைக்குரிய புதிய முயற்சியை எடுத்திருக்கு. உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய நற்பண்பாளர்களை மரியாதையை செய்கிறதுக்காக வால் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நினைவுச்சுவரை நிறுவி இருக்கிறாங்க. 2008 கலைஞர் கருணாநிதி விதைச்சிருக்கக்கூடிய ஒரு உயிரின கருணையோட விதை இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட தலைமையில் உயிர் பெறக்கூடிய மரபா உருவெடுத்திருக்கு. இது ஒரு அன்பின், தியாகத்தின், மனித நேயத்துடைய ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த உயிர் வழங்கக்கூடிய நாயகர்களுக்காக உருவாகக்கூடிய வால் ஆஃப் ஹானர் இதை பற்றின முழுமையான விவரத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த வாரம் தமிழ்நாடு அரசோட சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. என்னன்னு பார்க்கும்போது உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களுக்காக கௌரவ சவர், அதாவது வால் ஆஃப் ஹானர் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு தான் இப்போது கவனம் பெற ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் இதை சார்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய நபர்களோட தன்னலமற்ற பங்களிப்பை அங்கீகரித்து அவங்கள பாராட்டுறதுக்காக எல்லா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளிலுமே வால் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌரவ சவர் அப்படின்றது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், அதே போலவே உடல் உறுப்பு தானத்தை ஊக்குவிக்கவும் இது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களோட பெயர்கள் அந்தந்த மருத்துவமனை அல்லது மருத்துவக் கல்லூரியில் கௌரவ சவரில் பொறிக்கப்படும் அப்படின்றது உடல் உறுப்பு தானம் செஞ்சவங்களை பெருமைப்படுத்துறது அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. மேலும் தன்னலம் கருதாமல் உடல் உறுப்பு தானம் செஞ்சுருக்கக்கூடியவங்களோட பேரை காலம் முழுக்கவே ஒரு கௌரவ சுவரில் இடம் பெறணும் அப்படின்றது தானம் செய்கிறவங்களையும் குடும்பத்தினரையும் பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. அதனால இந்த அறிவிப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பாகவும் பார்க்கப்படுது. மேலும் உடல் உறுப்பு தானத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த 2015 சிறப்பாக செயல்பட்டதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு விருது வழங்கப்பட்டுச்சு. அப்போதிலிருந்து இப்போது வரைக்குமே உடல் உறுப்பு தானம் அப்படின்றதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்தை வகிச்சிட்டு வருது. மேலும் இந்த உடல் உறுப்பு தானம் அப்படின்றது ஊக்குவிக்கக்கூடிய வகையில் கடந்த 2023 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களோட இறுதி சடங்கு அப்படின்றது இனிமேல் அரசு மரியாதையோடு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அதுபடியே 2023 உடல் உறுப்பு தானம் செஞ்சுருக்கவங்களோட உடலுக்கு அதுபடியே 2023 உடல் உறுப்பு தானம் செஞ்சவங்களோட உடலுக்கு அரசு சார்பிலேயே மரியாதை செலுத்தப்பட்டுட்டு வருது. அதனால இந்த நடைமுறையானது ஒரு நேர்மையான பார்வையை கொடுத்தது. அதே போலவே உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடியவங்களுடைய உன்னதமான செயலை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்கு. எனவே இந்த சமயத்தில் தான் இப்போது உடல் உறுப்பு தானம் அப்படின்றது செய்கிறவங்களுக்கு வால் ஆஃப் ஹானர் அப்படின்றது அமைக்கப்படும் அப்படின்னு உடல் உறுப்பு தானத்தை பற்றிய முக்கியத்துவத்தை மேலுமே அதிகரிச்சிருக்கு. உடல் உறுப்பு தானம் அப்படின்ற விஷயத்துக்கும் திமுக அரசுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2008 திமுக ஆட்சி காலத்தில் போது ஹித்தேந்திரன் அப்படின்றவர் மூளைச்சாவு அடைந்ததால் அவங்களுடைய குடும்பத்தார் உடல் உறுப்பு தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதனால இந்த முடிவை பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக தான் ஹித்தேந்திரன் உயிர்தாகம் செஞ்ச செப்டம்பர் 23 உடல் உறுப்பு தானம் நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போது துணை முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஹித்தேந்திரன் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாள் அன்னைக்கே அவங்களுடைய சொந்த ஊருக்கே போயிட்டு பெற்றோருக்கும் ஆறுதல் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் ஹித்தேந்திரன் வீடு இருக்கக்கூடிய ரோட்டுக்கு அவருடைய பெயரவே சூட்டவும் அந்த பகுதியில் நினைவு பூங்காவை அமைக்கிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சுருந்தாரு. இதை தொடர்ந்து அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட கோரிக்கை வச்சு உடல் உறுப்பு தான ஆணையம் உருவாக்கவும் வழி செஞ்சுருந்தாரு. இதோட மட்டும் கிடையாது, இறந்து போன மாணவரான ஹித்தேந்திரனோட 1ஆம் ஆண்டு நினைவு நாள் 2009 அனுசரிக்கப்பட்டுச்சு. அதே நாளில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இணையரான துர்கா அவர்கள் கூட சேர்ந்து உடல் உறுப்பு தானத்தையும் பதிவு செஞ்சிருந்தாரு. அன்னைக்கே சென்னை ஹாஸ்பிட்டல் ஒன்றில் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கக்கூடிய நிகழ்ச்சியுமே தொடங்கி வச்சிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில தான் முதல் நபராக இவங்க 2 பேருமே உடல் உறுப்பு தானத்துக்கான விண்ணப்பத்தை நிரப்பி கொடுத்துருக்காங்க. அதனால உடல் உறுப்பு தானம் ஆணையமாகட்டும்
அல்லது உடல் உறுப்பு தான நாளாகட்டும், இது ரெண்டுமே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போது உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களுடைய உடலுக்கு அரசோட சார்பில் அஞ்சலி செலுத்தப்படும் அப்படிங்கிறதும், அதே சமயம் அவங்களுடைய பேர் வால் ஆஃப் ஹானரில் பொறிக்கப்படும் அப்படிங்கிறதும் திமுக அரசுக்கு மற்றொரு பெருமையுமே சேர்த்துருக்குது. இது பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நன்றி.